கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாட்சி அடைவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம வந்து ஆடுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் ஆடு வளர்க்குறோம். ஆடுகளுக்கு என்ன பண்ணுறோம்? புல்லுகளை என்ன பண்ணுறோம்னா அது கொடுக்கணும், நல்லா சாப்பிடுது. அப்போ அதே போல் நம்ம ஆடுகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருந்ததுனால நான் ஒரு நாள் தாட்சி அடைந்தேன். ஏன்னா அவருடைய ஆட்டுக்குட்டியை நான். அப்போ அவர் கொடுக்குற வசனங்களை நான் அனுதினமும் மேயும் போது, அவர் கொடுக்குற வசனங்களை ஆண்டவர் மூலயமாக ஊழியக்காரர் மூலயமா நமக்கு கொடுக்கும்போது அவைகள் நம்ம தியானித்து அதன்படி நடக்கிற பொழுது நமக்கு நல்ல சமாதானமும் நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் வந்து அவர் தான் மேய்ப்பர். நம்ம வந்து தாட்சி அடைய முடியும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு ஒரு வசனம் இருக்குது, சங்கீதத்தில். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்? சபையில் இருக்கிறோம், சத்தியத்தை கொடுக்குறாங்க. அந்த வசனத்தை நம்ம ஆடு புல்லுகளை மேயும் போல ஆண்டோடைய வசனத்தை நம்ம மேயிறவங்களா இருந்தோம்னு வைங்களா, நம்ம என்ன பண்ணலாம்? சூப்பராக இருக்கலாம். ஆமாம், நல்ல